தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் உனக்கு எதிராயினும், உன் நண்பன் உனக்கு பகையாயினும், நீ விரும்பிய உறவு உன்னை வெறுத்தாலும் என்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்பவர் உன் பெற்றோர் மட்டுமே. அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும். அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும். உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய். நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக இந்த நிலை மாறும். வாழ்வில் வெற்றி பெறுவாய். இன்றைய நிலையை கண்டு கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் கரம் இறுக பற்றியுள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வலிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய். என்றும் என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நான் இருப்பேன். அன்பு குழந்தையே, பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம். என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு. என்னில் உன் பாரத்தை சுமத்திவிட்டு அமைதி கொள். எப்போது தீரும் என்று தெரியாது, ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை சேரும். உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கிறாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன். நீ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய். உன் மனம் அடங்காத வரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது. நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை காப்பவன் நானே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை நான் கைவிட்டதில்லை. உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் களைந்து விட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய், எல்லாம் நான் அறிவேன். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும். உன் நம்பிக்கை வெற்றி பெறும். அந்த நாளையும் நீ காணப்போகிறாய். இந்த காணொளி உன் கண்களில் பட்டால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் வெற்றி அடைய போகிறது என அர்த்தம். மன மகிழ்ச்சியோடு ஓம் நம சிவாய என பதிவிட்டு செல். பொறுமையாக இரு. சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கின்றது என்பதை பார். இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடும். அதுவரை நம்பிக்கையை இழக்காதே. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும் போது கலக்கம் கொள்ளாதே. தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு. அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதான் இந்த பிரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள். நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்துவிட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்.
உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன. அதில் கவனம் செலுத்து. மீண்டும் மாயைகளின் பின்னால் செல்லாதே. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன். நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன். பொறுமையாக காத்திரு. உன் மீது பொய்ப்பழி சுமத்தியவர்கள் அதற்கான வினையை விரைவில் அனுபவிப்பார்கள். அவர்கள் யார் என்பதை உணர்த்துவேன். அவர்களிடம் விலகியே இரு. பொறுமையாக விலகியிரு. அதனை நினைத்து நீ வீணாக வருந்தாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு குழந்தையே, உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் விரைவில் உன்னை புரிந்து கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமை இழக்காதே. வெண்மை நிறமான உன் மனதை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன். எல்லாம் உன் வாழ்வில் நான் சரி செய்வேன். நீ தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும். அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவன், தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது. நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும். எனவே ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள். எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேர்வது சுலபம். ஆனால் 2 நல்லவர்கள் ஒன்று சேர்வது கடினம். எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள். பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான். கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. உனது செயல் மீது மட்டுமே கவனம் செலுத்து. அதன் விளைவில் ஆர்வம் கொள்ளாதே. இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். உன்னை வீழ்த்த எத்திசையிலும் எவர் வந்தாலும் காக்க என்னப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. எப்பொழுதும் நீ உண்மையான பாதையில் மட்டும் செல்கிறாய். அதனால் இப்பொழுது என்னையும் என் அருளையும் நீ பரிசாக பெற்றுவிட்டாய். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் சரி செய்வேன். வீண் கவலை வேண்டாம். வீழ்ந்து விட்டேன் என்று நினைக்காதே. மீண்டும் ஒரு முறை எழுந்து ஓடு. உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை அடையும் வரை. உந்தன் துணையாக உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சி நிற்காதே. துணிவுடன் முயற்சி செய். வெற்றி நிச்சயம். உன் வாழ்வில் எது குறையானாலும் அதை சரி செய்து தருவேன். உன்னை நலமாக வாழ வைப்பேன். யார் அன்பிற்கும் ஏங்கி கண்ணீர் வடிக்காதே. என் பிள்ளை நீ. உனக்கு தந்தையின் அன்பும் தாயின் அரவணைப்பும் தோழன் போல் ஆறுதல் கூறவும் மூச்சு போல் உன்னில் கலந்துள்ளேன். வருந்தாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். என் மீது நீ கொண்ட அன்பு உண்மையாகவும் தூய்மையாகவும் உள்ளது. கேட்டது கிடைக்கவில்லை என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே. உன் உண்மையான அன்பிற்கு என் 2 கரங்களால் அள்ளி கொடுப்பேன். இந்த வைகாசி விசாகம் உன் வாழ்வில் ஒரு நல்ல திருப்பத்தை தரும். உன் ஞாமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எண்ணியது உன் கை சேரும் நாள் வரும். என் பெயரை சொல்லி உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய். என் ஈசனே என்று நீ அழைதாய். மனவேதனையுடன் அழைத்தது போல் இருந்தது. அதனால்தான் உன் அப்பன் ஈசன் ஓடி வந்து விட்டேன். இமை பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சொல்கிறேன். என்னை கண்ட இந்த நொடி ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள். நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நொடிக்கு நொடி உணர்த்துவேன். நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைக்காதே. இனி வரும் காலங்களில் உன் வாழ்வில் பல அதிசயங்களை காண்பாய். உன் சிந்தையில் எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் மட்டுமே ஓடுகிறது. கலங்காதே. விரைவில் சரி செய்து தருவேன். உன் குறிக்கோளை தெளிவாக வை. எதையும் சமாளித்து முன்னேற கற்றுக்கொள். உன் வெற்றி ஆரம்பமாகும். நம்பிக்கையை இழக்காதே. நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் நீ தொடங்கிய பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என்று அஞ்சாதே. உன் கரங்களை நான் இறுக பிடித்துள்ளேன். நிச்சயம் நல்வழி காட்டுவேன். வளமோடும் நலமோடும் வாழ்வாய். நீ நினைத்த ஒன்றை உனக்கு பரிசாக அளிப்பேன். என் தரிசனம் அதிகமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவே என் தரிசனம். கலங்காமல் காத்திரு. நடப்பவை அனைத்தும் நலமாக நடத்தி தருவேன். யாரையும் நினைத்தும் கலங்காதே. தனியாக இருப்பதாக நீ உணர்கிறாய். உன்னோடு உன் மூச்சு போல் நான் கலந்திருப்பவன். உன் ஆறுதல் நானே. உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன். நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை பாதுகாத்துள்ளேன். நீ என் அரவணைப்பில் உள்ளாய். என் திருவடியை பற்றி உறுதியாக நிற்கும் உன்னை
எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். ஒரு முறை ஈசனே என்று அழைத்தால் நீ திரும்பும் திசையெல்லாம் காட்சி தருவேன். தைரியத்தை இழக்காதே. நீ பயப்படும்படி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நம்பிக்கையோடு நீ தொடங்கிய பயணம் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன். என் தங்கமே, உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு எது சிறந்தது என்று என்னை தவிர யார் அறிவார்? பொறுமையுடன் இரு. நீ விரும்பியதை நிச்சயம் விரைவில் அடைவாய். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்வாய். அதற்கான சக்தியை என்னிடமிருந்து நீ பெறுவாய். உன் மனதில நீ தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். செலவுகளை திட்டமிட்டு செய்கிறாய். என்னதான் பிரச்சனை உனக்கு வந்தாலும் நீ எல்லாவற்றையும் வென்று தனித்துவமாக இருப்பாய். உன்னால் முடிந்த தானம் செய்திடு. நீ செய்திடும் தானத்தினால் கர்மவினை கரைந்து போய்விடும். அதை முடிந்த போதெல்லாம் தொடர்ந்து செய்திடு. ஈசன் அருளாலே எனக்கு புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து வருகின்றன என்று பதிவிடு. வினன தீரும். நேற்று இரவு வரை தீராத ஒரு பிரச்சனை குறித்து என்னிடம் வேண்டினாய். அந்த பிரச்சனை என்று தீரும். மலை போன்ற பிரச்சனை பலமுறை பனி போல கரைந்துள்ளது. இந்த முறையும் அது தீரும். அது உன் மனதை வாட்டிக் கொண்டு உள்ளது. அது சரியாகும். உன் மன அமைதியை விரும்புகிறது. ஆனால் பரபரப்பாக இயங்குகின்றது. சிலருக்கு வேலையிலோ தொழிலிலோ வரவேண்டிய பணம் வராமல் உள்ளதாக வருந்துகின்றனர். உங்கள் வாழ்வில் அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு உண்டு. அதற்கு முன்பு உங்கள் பணம் உங்களிடம் வந்து சேரும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நான் அறிவேன். பொறுமையாக காத்துக்கொள். உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன். அதுவரை காத்திரு. என் குழந்தையே, குழப்பம் வேண்டாம். நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. என் ஆலயம் வர முடியவில்லை என்று வருந்தாதே. உன் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடு. அந்த தீப ஒளியில் உனக்கு காட்சி கொடுப்பேன். வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்னும் 2 தினங்களில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மகிழ்ச்சி நிறைந்த ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டிருக்கிறாயா? கூடிய விரைவில் அனைத்தும் காணாமல் போய் உனக்கு ஒரு நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது. விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருங்கள். எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் பேசிவிடாதீர்கள். பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள்ளுங்கள். அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை இறைவனும் தருவதில்லை. வீழ்த்த 100 பேர் இருக்கட்டும், தாழ்த்த 1000 பேர் கூட இருக்கட்டும். ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வை. துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே. 1000 துன்பம் வந்தாலும் அப்பா என என்னைத்தானே அழைக்கிறாய். 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை. நான் மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன்? பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்திதான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது தவறு. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. நீங்கள் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் நிலைமையை நான் அறிவேன். உங்களை இப்படி காயப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு வலியை மட்டுமே தரும். மேலும் என் குழந்தை வலியில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நம்பிக்கை வை, எல்லாம் சரியாகிவிடும். என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன் உனக்காக. இது சத்தியமான உண்மை. கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தப்படுத்துவதை விட நம் மனதால் தூய்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஐயன் ஈசன். நன்மைகள் உன் வாழ்வில் நடப்பதை உன்னால் காணவோ உணரவோ முடிகின்றதா? முடிகின்றதென்றால் உன் வாழ்வின் மீண்டும் ஒரு முறை வாழ்வை சரி செய்ய வாழ்க்கை வாய்ப்பு தருகிறது.
நீ திட்டமிட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் செயல்படுத்தி வெற்றி காண முடியும். எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செய்து பார், வெற்றி கிடைக்கும். என் திருநீரை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்கு செல். உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை காக்கும். என் தங்கமே, 1 மாதமாக நீ ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கின்றாய். நீ ஆலயத்தில் தரிசிக்க வந்த பொழுது அதை பற்றி பிரார்த்திக்கவும் மறந்து போனாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு சென்று விட்டாய். நீ நிறைவேற்ற நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். சிலர் உங்கள் வாழ்வில் உங்களுடனான கர்மவினையை தீர்ப்பதற்காகவே வந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை துணையாகவோ உறவினராகவோ காதலராகவோ நண்பராகவோ இருக்கலாம். அவர்கள் உங்களுடன் நடந்து கொள்வதை வைத்து உங்களுக்கு புரிந்துவிடும். அமைதியாக கடந்து செல்ல முயலுங்கள். அவர்களுக்கு எதையும் புரிய வைக்க முயலாதீர்கள். அமைதியாக இருப்பதுதான் தீர்வு. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய்? இது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை. யார் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் அவர்கள் பேச்சை கேட்காதே. யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேள். அதுவே உன்னை செதுக்கும். என் அருளால் உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே மனதையும் உடலையும் வருத்தி கொள்ளாமல் காத்திரு. இந்த உலகம் ஆசைகளை தூண்டிவிடவே படைக்கப்பட்டது. அதனால் பார்ப்பவைகளின் மீதெல்லாம் ஆசை வரும். அதனால் இன்று எதையும் ரசிக்க வேண்டுமே தவிர அடிமையாக கூடாது. ஆசைகள்தான் வலியை உன் வாழ்க்கையில் விதைக்கிறது. அந்த வழிகளை நான் அறுவடை செய்கிறேன். கவலைப்படாதே, வேண்டியதை கொடுப்பேன். எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ, என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. காலதாமதமாகிறதே, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை. பொறு, உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும். அனைத்தும் கைகூடும் விரைவில். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கேன் துணையாக. உன் கண்களில் வழியும் கண்ணீரை அறிவேன். அழாதே என் தங்கமே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன். காலையில் கண் விழித்தவுடனே என் முகம் பார்க்க ஏங்கும் என் பிள்ளையே, நான் உன் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனம் காண்பாய். உறவுகள் யாராக இருந்தாலும் தவறு செய்வது இயல்பான ஒன்றுதான். ஆகையால் மன்னிப்பு கொடுங்கள், மறக்கவும் செய்யுங்கள். தவறுகள் மீண்டும் மீண்டும் நடந்தால் மாற்றிக்கொள்வது உங்களைத்தானே தவிர அவர்களை அல்ல. பல வருடங்கள் ஆகிவிட்டன. நீ தொடர்ந்து எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் கர்மங்களால் என்னால் உனக்கு நீ வேண்டியதை வழங்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு வழங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் உன் நன்மைக்காகவே எடுத்துக்கொள். என்னிடம் கேட்ட ஒன்று விரைவில் உனக்கு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர்வாய். உன்னை வெற்றி பாதையில் நான் கூட்டி செல்வேன். என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ ஏதோ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வி அடைந்தால் அதை நினைத்து வருந்தாதே. அதைவிட ஒரு சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வெற்றி சீக்கிரமாக உன்னை தேடி வரும். உன் காயப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அவர்களுக்கு தெளிவாக சொல். நல்லதோ கெட்டதோ எனக்கு அப்பன் இருக்கிறான், என்னை காப்பாற்றுவார். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாயிருங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். குழந்தையே, இரவு நேரத்தில் நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் அறிவேன். உனது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்றும் நான் அறிவேன். இதை பார்த்து என் மனம் வாடுகிறது. உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றி தருவேன். இந்த வார்த்தை உன் அப்பா ஈசனின் வார்த்தை. என்னை நம்பு. நீங்கள் எதை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவார் உன் அப்பன் ஈசன். இனி கவலை வேண்டாம். உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரிடம் பகிர முடியாமல் தவிக்கின்றாய். இதனை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் தவிக்கின்றாய். என்னிடம் நீ பகிராவிட்டாலும் அந்த துக்கத்தை நான் அறிவேன். இன்னும் சில தினங்களில் இது தானாக சரியாகும். அதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தருவேன். இதற்கு மேலும் அதனை பாரமாய் சுமக்காதே. உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் மனதை ஈடுபடுத்து. நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதிக்க உனக்கு பொறுப்புகளை குறைத்து விட்டார்கள் என்று மனம் கலங்காதே. உன் முகம் இருள வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நீ உனக்குள் அமைதியாக
உனக்குள் என் நாமம் சொல்லிக்கொண்டே இரு. உன் முகம் ஜொலிக்கும். அவர்கள் அதனை கண்டு உன்னிடமே வந்து பொறுப்புகளை தந்துவிட்டு போவார்கள். பதறாதே மனமே. பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாகவே இருங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும். என் பிள்ளையே, என் குடமுழுக்கு விழாவிற்கு வர முடியவில்லை என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் தூய்மையான பக்திக்கு எனது அருள் உனக்கு எப்போதும் இருக்கும். நீ என்னை விரைவில் தரிசிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன்? விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை. என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்துகொள். ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கிறேனே, அது போதாதா? உடலில் உயிர் இருக்கும் போதே ஈசனை ஆற தழுவிக்கொள். உன் ஆன்மாவிற்கு அவனை ஆற தழுவும் பாக்கியம் கிடைக்காது. ஆன்மா உடல் இல்லாதது, உணர்வு இல்லாதது. அவனை உணரத்தான் இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. அழாதே, இல்லை என்று தவிக்காதே. விரைவில் உன் குழந்தையாக வருவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் கை மேல் அடித்து சத்தியம் செய்கிறேன். உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள். விரைவில் வருவேன். சோதனைகளை கண்டு துவண்டு விடாதே. அது உன்னை வலிமைப்படுத்தும். என் மீது எந்த வருத்தமும் வேண்டாம். எங்கு விழுகிறாயோ அங்கு உன்னை தாங்கி பிடிக்க நான் உனக்கு வருவேன். என் பிள்ளையே, விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன. உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது. ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது. அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன் பழக்கத்தை மாற்று. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன். உன் பாதைகளில் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். கலங்காதே, குழம்பாதே, புலம்பாதே. அனைத்தும் தீரும் பிரச்சனைகளே. உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும். நம்பிக்கையோடு இருப்பில்லையே. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடித்துவிட்டது. இனிதான் உன் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பம். மகிழ்ச்சியாயிரு, யாம் இருக்க பயமேன். நீ இறந்த பிறகு நீ உயிருடன் திரும்பி வந்துவிடு என்று ஆழ்வார்கள். ஆனால் நீ உயிரோடு இருக்கும்போது யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. என் கண்களை பார், என் வாக்கு சத்தியமானதே. உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பத்தை இனிதே தருகிறேன். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். தன்னம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம். உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கேள். உனக்காக நான் நிறைவேற்றி தருகிறேன். நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே, தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நான் மாற்றுவேன். என்னை காண வேண்டும் என்றால் உறுதியான மனம் இருந்தாலே போதும். அடுத்த நொடி நீ என்னை காணலாம். உனக்கு சேவை செய்வதற்கே உன்னிடம் வந்துள்ளேன். என் பார்வை பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும். நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் தேடி வரும். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். என்னை தேடி வரும் பாதை என்றும் கடினமாக இருந்ததே இல்லை. சொல்ல முடியாத சோகங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் இங்கு ஒவ்வொரு மனிதர்கள் மனதிலும் உண்டு. யாரும் மறந்து வாழ்வதில்லை, மறைத்துதான் வாழ்கிறாய் புன்னகையால். எனக்கு தெரியும் என் பிள்ளையே, உன் அப்பன் ஈசன் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையே அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை காக்கும். நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. அன்பு குழந்தையே, நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். அப்பொழுது நீ மலை என உயர்ந்து நிற்பாய். அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள். அப்பா, உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீயும் வாழ்ந்து காட்டுவாய்.
தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும். யாம் இருக்க பயமேன். காலையில் கண் விழித்த உடனே என் முகம் பார்க்க ஏங்கும் என் பிள்ளையே. நான் உன் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனம் காண்பாய். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும். எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயலுங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். என் துணை என்றும் உங்களோடு. உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள் செல்லமே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். பணமே பிரதானம் என்று எண்ணி உன்னை நிறைய அவமதித்து விட்டார்கள். உன் நிலையை உயர்த்தி நான் அவர்களுக்கு பதில் சொல்லப் போகிறேன். தினமும் நீ அழும் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை மகனே. உனக்கு அழகான எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாளை நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். இது உன் அப்பன் ஈசன் வாக்கு. தூரோகிகள் உன்னை சூழ்ந்து சூழ்ச்சி செய்தாலும் உண்மை தவறாமல் என்னை மட்டும் நம்பி வாழும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். வானமே இடிந்து உன் தலையில் விழுகிற சூழல் வந்தாலும் உன் மனம் இப்படிதான் யோசிக்க வேண்டும். ஈசன் இருக்கிறார், கைவிட மாட்டார் என்று. நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாள்களில் நீ அதை உணரப் போகிறாய். நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன் உடன் நின்று உன்னை காப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகிறேன். மன நிறைவுடன் பெற்றுக்கொள். நீ மனதிலும் உடல் அளவிலும் படும் கஷ்டம் நான் அறிவேன். என் ஆலயம் வர முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா? உனக்கான பதில் இதோ. உன் உள்ளமே என் இருப்பிடம். அனைத்தும் நான் அறிவேன். உன் இல்லத்தில் விளக்கேற்றி புனித பாடலை ஒழிக்க செய். உன் மனதில் உள்ள அனைத்தையும் என்னிடம் சொல். உன் மனம் லேசாக ஆகும். உன் போராட்டம் சிறிது சிறிதாக விலகுவதை நீ காண்பாய். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று உன் மனம் மிகவும் கவலையாக உள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் என்றால் எதிர்மறை எண்ணங்கள் இந்த நேரத்தில் உனக்குள் குடிபுக நேரலாம். நான் உன்னோடு எப்போதும் இருக்கின்றேன். வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரக்கூடியது. எதை கண்டும சோர்வடையாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை அவமானப்படுத்தியவர் முன்பு, உன்னை வெறுத்து சென்றவர் முன்பு, உன்னை ஏமாற்றி சென்றவர் முன்பு, உன்னை பற்றி தவறாக பேசுபவர் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் உயர்வு இருக்கும். கண் விழித்ததும் ஈசனே என்று கூறி கவலையை என் காலடியில் போட்டு நீ எடுத்து ஒவ்வொரு அடியிலும் நான் துணையாய் வருவேன். உன் சூழல் புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றை இறக்கும் காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நான் கொடுத்தது என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு. என் பிள்ளையே, உன் கனவு இல்லம் நனவாகும் நாள் விரைவில் வரப்போகிறது. வெற்றிலையில் தீபம் ஏற்றி நீ வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்துவிட்டது. உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய். அது இப்போது உண்மை வடிவம் எடுக்கப் போகிறது. எல்லாம் சாத்தியமாகும். என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று அடிக்கடி புலம்புகிறாய். அந்த நிலை மாறி மன நிம்மதி கிடைக்கும். சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்போதும் தொடரவே செய்யும். கடினமாக இருக்கிறதே என்று கைவிடாமல் தொடர்பவர்கள் வெற்றி நிச்சயமாக பெறுவார்கள். ஈசன் அருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறி வருகிறது என்று பதிவிடு. எளிதாக நிச்சயம் மாறும். வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நான் அல்லவா உன்னுடன் இருக்கிறேன். என் பிள்ளையே, என்னுடைய நாமத்தை, மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்கள் இன்றி ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லட்சுமி கடாட்சம் தரும். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும். உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும். எதிர்மறைகள் ஆபத்தானது.
ஓடத்தில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல் எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும். கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் உன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும். நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை. நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு. தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் வருவேன். யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள். ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் மனசு இருக்காது. நான் இருக்கிறேன் உனக்கு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். கவலை கொள்ளாதே, எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி, இந்த நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். முயற்சியை கைவிடாதீர்கள். இந்த உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா? இந்த வசனத்தை படிக்கும் நீங்கள்தான். உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். உயரத்திற்கு ஆசைப்பட்டு மலையேறினேன். நான் நின்று கொண்டிருந்த பள்ளம் அழகாக தெரிந்தது. எல்லாம் இருந்தும் குறை சொல்பவர் எத்தனையோ பேர். நீ எப்படி இருக்கிறாய் என்பது அவசியமல்ல. நீ எங்கு இருக்கிறாய், எங்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் பார். உடன் நானும் இருப்பேன், மறவாதே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணும். ஆனால் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். பிறர் விரும்பியதை தான் போக வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும். பிறர் விரும்பியபடிதான் நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் முடியும். அதனால் நீ விரும்பியதை செய். கஷ்டமாக தான் இருக்கும். வலி தாங்க கற்றுக்கொண்டால் மட்டுமே அனைத்தும் நம் வழிக்கு வரும். சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க பல நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதை சிரமம் பார்க்காமல் முடித்துவிடு. அப்போதுதான் அடுத்து வரும் நாட்கள் எளிதாக இருக்கும். உடல் சோர்வாக இருக்கிறதாக சொல்கிறாய். உன் சோர்வை போக்க சக்தி வழங்குகிறேன். கடமையை செய்ய மறவாதே. உனக்கு தரிசனம் கிடைக்கும் என்று உன் பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து முடிப்பாய். இப்போது செலவுகள் அதிகரித்தாலும் வைகாசி விசாகத்திற்கு பிறகு சேமிப்பு அதிகரிக்கும். என் பிள்ளையே, வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தவே. என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும். ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஒருபோதும் நீ பின்தங்கிவிடக்கூடாது. மனம் அவ்வப்போது சோர்வடையும். நீ ஞானத்தோடு கடந்து கொண்டிருக்க வேண்டும். சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும். அதை கண்டு மலைக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய். ஒவ்வொன்றாக முடியும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில ஏற்ற இறக்கங்கள் தென்படும். ஆனால் அது முடிவு கிடையாது. மனச்சோர்வின்றி ஈசன் அருளால் என் கடமைகளை செய்ய முடியும் என்று பதிவிடு. உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ளும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று. எதையும் கண்டு அஞ்சாதே. உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு. உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு. எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று நம்பு. யாராவது தண்ணீர் ஊற்றுவார்கள், பராமரிப்பார்கள் என்று நம்பியா இந்த செடி கொடிகள் வளர்கிறது? தனக்கு தேவையானதை வேரூன்றி தேடுகிறது. நீங்களும் தேடுங்கள். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது நான் என்று. நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அப்படி அழைத்தாலே போதும். நான் உனக்காக வருவேன். தானமும் சரி, அன்பும் சரி, சிவ பக்தியை விட சிறந்ததாகும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுவதே சிவத்தொண்டு. இன்று நீ கொடுப்பதை நாளை பன்மடங்காக திரும்ப பெறுவாய். உன்னுள்ளே இருக்கிறேன். அதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும். உன்னை சுற்றி உள்ள அனைவரின் குணத்தினையும் தினம் தினம் காண்பித்து உன்னை வழி நடத்துபவன் நானே. நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம். ஆனால் அதுதான் உன்னை நான் நெருங்கி வர சிறந்த வழி. தங்கப்பிள்ளையே, நான் இருக்கிறேன். கஷ்டங்களில் உனக்கு கை கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு
பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடக்க வேண்டும் என்பதை மறவாதே. இலக்கு வலிமையாக இருக்கும் பொழுது உன்னுடன் நான் இருப்பேன். உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் அதனால் ஏற்பட்ட வருத்தம் நீங்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துள்ளாய். அதனை சரி செய்து தருவேன். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கடமையை விடாப்பிடியாக செய்து சில கர்ம வினைகளை தீர்த்துள்ளாய். சிலர் என்னிடம் சொல்வது, அப்பா நல்ல காலம் ஆரம்பித்துள்ளது என்று சொல்கிறீர்கள், ஆனாலும் எங்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். பிள்ளைகளே, உங்கள் எண்ணத்திலும் மனத்திலும் முதலில் மாற்றம் வந்துள்ளதா என்று பாருங்கள். எண்ணத்தில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். உங்கள் எண்ணம் மீண்டும் பழையவற்றில் மாட்டிக்கொண்டால் மீண்டும் தடை வரும். அதனை கவனித்து சரி செய்து வாருங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. ஈசன் என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகிறேன், உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். என் தங்கமே, பேருக்கு நீ புன்னகைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் மனதில் உள்ள கவலையை நான் மட்டுமே அறிவேன். எதற்கும் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் குழந்தையே. என் பிள்ளையே, உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். வருவாய் பெருகும் போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம்போல் தேங்கி விடாதே, நதி போல் ஓடிக்கொண்டிரு. உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய். என் நிலை என்று மாறும் என்ற உன் இயக்கம் நான் அறிவேன். நான் உன்னை மறக்கவில்லை. உன்னை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்பா என்று அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ? இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன். இன்னும் பொறுமையுடன் அனைத்தும் வரிசையாக நீ நினைத்தது நடக்கும். காத்திரு. பக்தி என்பது கடவுள் பற்றி அல்ல. உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அழகாக ஆகும் அளவிற்கு உங்கள் உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவதுதான் பக்தி. நீ தவறு செய்தால் அடிப்பதும் நானே, உன்னை கெடுப்பதை அழிப்பதும் நானே, உனக்கு ஒண்ணுனா முதல் ஆளாக துடிப்பதும் நானே. நீ கவலை இல்லாமல் இரு. உனக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருப்பேன். உன்னை கண்ணாய் காப்பேன்.